உங்களுடைய தன்னம்பிக்கையிலே முடிச்சிருவீங்க. ஏங்க நீங்க பல பேருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க உங்களையே படாபாடுபடுத்துனாங்கன்னா, அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அந்த அளவுக்கு கிரக நிலை இருந்துச்சு. சிறப்பான நபர் என்று பேர் வாங்கின நீங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற பேரெல்லாம் வாங்கிட்டீங்க. இன்னும் வாங்குறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் இனிமே கவலைப்பட தேவையில்லை. கிரகங்கள் ரீதியாக இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. பொருளாதார நிலையில அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க போறீங்க. புதிய வாழ்க்கை அமைய போகுது. அதாவது 11ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். அந்த பாவகத்தை நீங்களே பார்க்குறீங்க. அதாவது நீங்கன்னா குரு, நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதியான குரு. ஸோ அவரே 11ஆம் இடத்தை பார்க்காரு, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்காரு. ஸோ அப்படி பார்க்கறனால உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும். உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களை கண்டு சந்தோஷம் அடைவார், உங்களை பாராட்டுவார். அதனால் உங்களை திட்டிக்கிட்டு இருந்தவர் இனிமேல் பாராட்டுவார், உங்கள் மேலே ஒரு அன்பு காட்டுவாங்க, அவங்களே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இளைய சகோதரரும் உங்களுக்கு ஒரு உதவியாக இருப்பாங்க. ஸோ இந்த உறவின் மூலமாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து உங்களுக்கோ அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிக்கோ அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கோ திருமணத்துக்கான விஷயங்கள் இயக்க போகிறீங்கன்னு முடிவெடுத்தீங்கன்னா உறுதியாக வெற்றி உண்டு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ என்ன விஷயங்கள் அந்த மாதம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் உணவு